ஒன்று, பகவான் கிருஷ்ணர், மாஸ்டர் மைண்ட். முதல்ல நம்ம பார்க்க போறது எல்லாவற்றுக்கும் மேலான பகவான் கிருஷ்ணர். அவர் யுத்தத்துல ஆயுதம் எடுக்கலைன்னு நினைக்காதீங்க. அவரோட சுதர்சன சக்கரம் ஒன்னு போதுமே மொத்த அகிலாண்டத்தையும் அழிக்க. அவர் ஒரு வீரர் மட்டுமல்ல, இந்த யுத்தத்தையே பின்னாடி இருந்து நடத்தி முடிச்ச சூத்திரதாரி அவர்தான். இரண்டாவது, பீஷ்ம பிதாமகர், வெல்ல முடியாதவர். அடுத்ததா குருக்ஷேத்திரத்தின் பிதாமகர் பீஷ்மர். இவருக்கு கிடைச்ச இச்சா மரணம் என்ற வரம் காரணமா அவர் நினைக்காம யமனால கூட அவரை நெருங்க முடியாது. அவர் கையில் வில் இருக்கிற வர தேவர்கால கூட பீஷ்மரை தோற்கடிக்க முடியாது. மூன்று, அர்ஜுனன், உச்ச வில்லாளி. வில்வித்தைன்னு சொன்னாலே நம்ம ஞாபகத்துக்கு வர்றது அர்ஜுனன். சிவபெருமான் கிட்ட இருந்து பாசுபதாஸ்திரம், வர்ணதேவர்கிட்ட இருந்து காண்டீவம், வில்லுன்னு திவ்யாஸ்திரங்களை அடுக்கிக்கிட்டே போகலாம். போர்க்களத்துல இவரை மிஞ்சாலே இல்ல. நான்காவது, கர்ணன், துயரமான வீரன். அர்ஜுனனுக்கு சரியான போட்டியாளர் கர்ணன். பிறப்பிலேயே கிடைச்ச கவச குண்டலம் அவரை ஒரு சாவாத வீரனா மாத்துச்சு. இந்திரதேவனின் வாசவி சக்தி வேல் இருந்தும் கர்ணனை தோற்கடிச்சது சாபங்கள் மட்டும்தான். வீரத்துக்கும் கொடைக்கும் இவர்தான் இலக்கணம். ஐந்து, அசுவத்தாமன், சிரஞ்சீவி. குரு துரோணரின் மகன் அசுவத்தாமன். நெற்றியில மணியோட பிறந்தவர். பசி தூக்கம் இல்லாம போரிடக்கூடிய சிரஞ்சீவி. உலகையே அழிக்கக்கூடிய பிரம்ம சிர்ஷா அஸ்திரத்தை ஏவ தெரிஞ்ச மிகச்சில வீரர்களில் இவரும் ஒருவர். ஆறாவது, கடோத்கஜன், ராட்சச வீரன். பீமனோட மகன் கடோத்கஜன். இவரோட மாயை சக்தியும் ராட்சச பலமும் இரவு நேரத்துல 10 மடங்கு அதிகமாகும். இவரோட விஸ்வரூபம் கௌரவ படையையே நடுங்க வச்சது. ஏழாவது, அபிமன்யு, இளம் சிங்கம். சின்ன வயசுலயே சிங்கம் போல போரிட்ட வீரன் அபிமன்யு. சக்கர வியூகத்துல நுழைய தெரிஞ்ச இந்த 16 வயது இளைஞன் ஒரே நேரத்துல 7 மகாரதிகளை எதிர்த்து போராடியது மகாபாரதத்தின் உச்சகட்ட வீரம். எட்டாவது, குரு துரோணாச்சாரியர், மகாகுரு. பாண்டவர் மற்றும் கௌரவர் 2 பேருக்குமே குரு துரோணாச்சாரியர். அவர் கையில் வில் இருக்கிற வரை அவரை யாராலையும் தோற்கடிக்க முடியாதுன்னு கிருஷ்ணரே சொல்லி இருக்கிறாரு. இவர் ஒரு நடமாடும் போர்க்களை களஞ்சியம். ஒன்பதாவது, பரசுராமர், குருக்களின் குரு. விஷ்ணுவின் அவதாரமான பரசுராமர் பீஷ்மர் மற்றும் கர்ணனுக்கே குருவானவர். உலகில் இருந்த கொடிய அரசர்களை 21 முறை அழித்த விஜயதனுஷ் வில்லை கொண்டவர். இவரோட சக்தி மனித எல்லைகளுக்கு அப்பாற்பட்டது. பத்தாவது, பர்பரிகன், ஒரு நிமிட வீரன். கடைசியா நம்ம லிஸ்ட்ல இருக்கிறவர் பர்பரிகன், பீமனோட பேரன். இவர்கிட்ட இருந்த 3 அம்புகள் போதுமே மொத்த பாரத போரையும் ஒரே நிமிஷத்துல முடிக்க. அதனாலதான் கிருஷ்ணர் இவரோட தலையை தானமாக கேட்டார். முடிவுரை: இந்த 10 வீரர்களில் உங்களுக்கு பிடிச்சவர் யார்? உண்மையில் மிக சக்தி வாய்ந்தவர் யாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? மறக்காம உங்க கருத்து கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.